வணக்கம் நண்பர்களே. மொத்தம் 12 ராசிகள் இருக்குது. இதுல 9வது இடத்துல இருக்கக்கூடியதான் தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி பலனை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க, உங்களுடைய வாழ்க்கை, திருமணம், குழந்தைகள், அதே மாதிரி உங்களுடைய குணாதிசயங்கள், உங்க வாழ்க்கையில நீங்க பெறக்கூடிய பலன்கள், இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். தனுசு ராசியில மொத்தம் 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்குது. மூலம், உத்திராடம், பூராடம் மாதிரி நட்சத்திரங்கள் இதில் அடங்கும். பொதுவாக ஒவ்வொரு ராசியோட அதிபதியை பொறுத்து தான் அவங்க எப்படிப்பட்டவங்கிறதையும், அதே மாதிரி கோள்களோட நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி பலனை தொடர்ந்து பெறுவீங்கிறத பற்றியும் கணிச்சு சொல்ல முடியும். அந்த வகையில் தனுசு ராசி அன்புகளுக்கு இயல்பாகவே அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் தான். இதனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி பலனை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். தனுசு ராசியில் பிறந்தவங்க உயரமான உடல் அமைப்பை கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் நடக்கிறப்ப ஒரு பக்கம் சார்ந்தது மாதிரி தான் உங்களோட நட இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறந்த ஆற்றல் என்னன்னா, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்த முன்கூட்டியே தெரியக்கூடிய சக்திங்கிறது உங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி எல்லார்கிட்டையுமே அன்பா பழகுவீங்க. ஆனா யாருக்கும் அடிமையா மட்டும் இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு கடவுள் மேல அதிக பக்தி இருக்கும். மேலுமே உங்களுக்கு எந்த மாதிரி பலன் தொடர்ந்து பார்க்க போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுக்கும் மனசு இல்லை. அப்ப எங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா நம்ம போய் ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரை பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா எனக்கு அதுல சுத்தமா நம்பிக்கை இல்லை. அப்பதான் நான் யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆட் பார்த்தேன். அவர் பாத்தீங்கன்னா விஐபி, அப்புறம் சினிமா ஆக்ட்ரஸ், பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ், அப்புறம் அரசியல்வாதி, இவங்களுக்கு எல்லாருக்குமே ஜோசியம் பாக்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, சும்மா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் அந்த நம்பரை எடுத்து நான் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன். அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட சின்ன சின்ன விஷயத்த சேஞ்ச் பண்ண எனக்கு சொன்னாங்க. நான் அதை சேஞ்ச் பண்ணேன். எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு. வீடியோக்கு மேலே அவங்க நம்பரை தரேன். உங்களுக்கு வீட்டில் குழந்தை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, காதல் பிரச்சனை, இப்படி நிறைய இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்களான நீங்க எப்போதுமே எல்லோரையும் ஒரு ஈர்க்கக்கூடிய சக்திங்கிறது உங்க முகத்துல இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த நினைச்சு இறங்கிட்டா அதை முடிக்காம இருக்க மாட்டீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு தற்பெருமைங்கிறது உங்களுக்கு அடிக்கடி இருக்குது. இது தன்னைத்தானே உயர்த்தி பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அதிக நண்பர்கள்ங்கிறது இருப்பாங்க. நண்பர்கள் வட்டங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கும். நீங்கள் பொதுவாக எல்லா விஷயத்துலையும் ஒரு நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்குன்னு தான் நினைப்பீங்க. அதே மாதிரி குரு பகவான் அதிபதியாக இருக்கிறதால பணத்தை அதிகமாக விரும்ப மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். கோபம் வந்தால் சத்தமாக அந்த இடத்துல பேசுவீங்க. அதாவது உங்களுக்கு கோபம் வந்தால் உங்கள் உணர்ச்சிகளை சத்தமாக பேசுறது மூலமாக வெளிப்படுத்துவீங்க. நீங்கள் எப்போதுமே சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பீங்க. எத்தனை துன்பம் வந்தாலும் சரி அதை வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. அதே மாதிரி யாராவது தப்பாக பேசிட்டா யாருன்னு கூட பார்க்காம அவங்கள விட்டு விலகிடுவீங்க. இதனால் எளிதில் தோல்வி அடைகிறது, எளிதில் தோண்ட போகிறது, இந்த மாதிரிலாம் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்படும். அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்க கையில் ஒரு 10 ரூபாய் கையில் இருந்துட்டா போதும். அது தன்னோட சகாக்களுக்கு, தன்னோட நண்பர்களுக்கு அதை தானமாக கொடுக்கறது, அவங்களுக்கு பரிசாக கொடுக்கறது, அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் உடனே செஞ்சிருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் தகிட்டாத இன்பங்கிறது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் செஞ்ச புண்ணியத்தை விட உங்கள் தாய் தந்தை செஞ்ச புண்ணியம் தான் உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களால் சந்தோஷமாக இருக்க காரணமே. அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கடன் வாங்குறதும் பிடிக்காது, கடன் கொடுக்கறதும் பிடிக்காது. அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையிலே நடந்துக்குவீங்க. அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு கடனை பெறணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நகையோ மற்ற பொருட்களை வச்சு தான் வாங்கணும்னு நினைப்பீங்க. கடனை மற்றவங்க கிட்ட கையேந்து நிற்கிறது உங்களுக்கு பிடிக்கிறதில்ல. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாடகம் பார்க்கறது, இந்த சொற்பொழிவு கேட்கறதுல கூட அதிக ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி சுற்றுப்பயணம் மேற்கொள்றது உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆசை கூட பல பேருக்கு இருக்கும். உங்களுடைய எண்ணம், பொழுதுபோக்கு விஷயம்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வேலைன்னு பார்க்குறப்ப இந்த வழக்கறிஞர், தட்டச்சு செய்கிறவங்க, நடிப்பு, பொதுமக்களுக்கான தொடர்பு, மருத்துவம், இந்த மாதிரி துறையில் உங்களால் புகழடைய முடியும். எழுத்தாளராக இருந்தீங்கன்னா அதிகம் பணம் சம்பாதிக்கலாம். நடிகனாகக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி அரசியலில் புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய யோகமும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அமையும். சுய தொழிலில் அதிக லாபம் உங்களால் அடைய முடியும். அதே மாதிரி தெற்கு வடக்கு திசையில் வாசற்படி அமைச்ச வீடுகளில் வாழ்றதுதான் நலம். உங்களுக்கு 14 வயசுலேருந்து 21 வயசுலையும், 35 வயசுலேருந்து 42 வயசுலையுமே, 56 வயசுலேருந்து 63 வயசுலையும் உடல்நிலையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி 28லேருந்து 35லையும், 42 49 வயசு வரைக்குமே ஏதோ ஒரு துறையில முக்கிய இடத்துல வைக்கக்கூடிய நிலையில இருப்பீங்க. 57 63 வயசுல பெரும் புகழ் அடைவீங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கைங்கிறது கஷ்டங்கிறது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும்.
தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயம், வாங்குறது விற்கிறது எல்லாமே கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். உங்களுக்கு அதிக செலவாகிறது, அதே மாதிரி சேமிக்க முடியாத நிலங்கிறது பல பேருக்கு இருக்கும். உங்கள வாழ்நாளில் ஒரு பெரும்பகுதி செலவு செய்ய வாய்ப்பு இருக்குது. ஏமாற்றப்படவும் உங்கள் வாழ்க்கையில் வாய்ப்பு இருக்குது. பணம் இருந்தால் தான் உங்களால் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியும். அதே மாதிரி தான் சம்பாதிக்கிற பணத்தை தனக்காக தான் செலவழிப்பீங்க. பணம் செலவாகிறது கண்டு சில சமயங்களில் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஆளாகவும் இருப்பீங்க. தனுசு ராசிக்காரங்களோட இல்லற வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு அமையக்கூடிய துணைவி குணவதியாகவும் உழைப்பாளியாகவும் அமைதியானவங்களாகவும் இருப்பாங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்க கணவர்கள் பெண்மணியை, அதாவது பெண்களை மதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கூச்ச சுபாவம் இருக்கக்கூடியவங்களாகவும் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தன்னோட துணையை முழுவதுமாக நேசிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. தன்னோட துணையை சமமாக எண்ணக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. உங்களுடைய காதல் திருமணம் எல்லாமே சிறப்பாக அமையும். விரைவிலேயே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும். அதே மாதிரி நீங்க சுயதொழில் செய்யறது தான் உத்தமம். கூட்டாளிகளாக சேர்ந்து செயல்படலாம். உங்களுடைய ஆசைப்படி தான் தொழில் செய்ய முடியும். எதுலையுமே அதிக லாபங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும். எப்போதும் வேலைன்னு இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. துணி, விளையாட்டு சாமான் தயாரிக்கிறது, இந்த மாதிரி தொழிலாம் உங்க வாழ்க்கையில லாபம் கிடைக்கும். ஏதாவது ஒரு தொழிலை தேர்வு செஞ்சீங்கன்னா அதுல நிலையான வருமானங்கிறது உங்களுக்கு இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பலவீனமாக பார்க்கப்படுறது யாரையாவது முன்னோடியை வச்சுக்கிட்டு அவங்கள மாதிரி நடக்கிறது தான். அழுகிறப்பையும் சிரிக்கிறப்பையும் உங்களுடைய ஆற்றல்ங்கிறது வெளிப்படும். அதாவது அழும்போதே சிரிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க, தன்னோட எண்ணம் மாதிரி தான் வாழக்கூடியவங்க. உங்களோட இருக்கக்கூடிய ஒரு பொருளை நினச்சி நீங்கள் கர்வப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. ஏதாவது ஒரு சின்ன தோல்வினா கூட தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய நபராக இருக்கிறதா உங்களுடைய வாழ்க்கையை பலவீனமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி சிவன், ஹனுமன் தெய்வங்களை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே விடுபடும். மேலுமே தனுசு ராசிக்காரங்க இந்த மருத்துவம், விஞ்ஞான துறைகளை நீங்க படிக்கலாம். விஞ்ஞான விஷயங்களை குறித்த படிப்புகளில் சிறந்த இடத்தை பிடிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். நடிப்பு, கலைகள்ல ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப தூரம் சென்று கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தினர் எல்லோர் மீதையுமே அன்பு செலுத்தக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க. தன்னை விட மூத்தவங்களுக்கு மரியாதையை நடத்துவீங்க. உறவினர்களை ஆதரிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. தாய் தந்தையை மட்டும் இல்லாம மாமியார் மாமனாரை கூட நல்லா கவனிச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரங்களோட சகோதரர்களோ சகோதரியோ இளம் வயதுல தவறக்கூடிய நிலை கூட ஏற்படலாம். அதே மாதிரி உங்கள அதிக நண்பர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும். தனுசு ராசிக்காரங்க எந்த ஒரு காரியத்தையுமே ஆழ்ந்து சிந்திச்சு செயல்படுத்துவீங்க. எல்லோரும் செய்ய முடியாதுன்னு முடிவெடுத்துட்ட நிலையில கூட அதை செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில இருக்கும். மற்றவங்களோட விஷயத்துல தலையிடாம மாட்டீங்க. அதே மாதிரி ஆலோசனைகளை வழங்கவும் மாட்டீங்க. மற்றவங்க சொல்ற ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருப்பீங்க. பிறரை தான் அதிகமா நம்புவீங்க. அதே மாதிரி உங்களுடைய உடல்நிலையும் மனநிலைமையும் உங்க வாழ்க்கை முழுவதுமே நல்லா தான் இருக்கும். பெரிய பெரிய லட்சியங்களை குறிக்கோளா வச்சிருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுடைய சக்தி தான் உங்களுக்கு அனுபவமா அமையும். எந்த தோல்வியும் அனுபவமா மாற்றிக்கொள்ளக்கூடிய போக்குங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் பார்க்குறப்ப இந்த வாதம், காய்ச்சல், மலேரியா இந்த மாதிரி நோய்கள் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படலாம். பெண்களாக இருக்கிறவங்களுக்கு தலைவலையும் நெருப்பால ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயங்களை மட்டும் நீங்க உங்க வாழ்க்கையில எச்சரிக்கையா இருந்துட்டு வாங்க. அதே மாதிரி ஆரோக்கியம் இருக்கக்கூடிய உடல்வாக தான் உங்களுக்கு இருக்கும். நோய் தாக்கங்கிறது உங்க வாழ்க்கையில குறைவாக தான் இருக்கும். பெரும்பாலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க நீங்கள் பெரும்பாலும் நல்ல உயரமாக தான் இருப்பீங்க. உடல் நிறமும் எலுமிச்சப்பழம் மாதிரி கவர்ச்சியாக தான் இருக்கும். முட்டையோட முகத்தோடம் கொண்டவங்க. அதே மாதிரி கூர்மையான மூக்கு, கனிவான பார்வை, இது எல்லாமே இருக்கும். நீண்ட கழுத்து அமைஞ்சிருக்கும். சிரிச்ச முகம், கவர்ச்சியான தோற்றம், இது எல்லாமே உங்ககிட்ட அமைஞ்சிருக்கும். பேசுகிறப்ப சத்தமாக பேசக்கூடிய குணம் படிச்சவங்களா இருக்கிறதால நீங்கள் பேசுறது மற்றவங்களுடைய பார்வைக்கு ஒரு கட்டளை இடுறது மாதிரி தான் இருக்கும். யாருக்கும் கீழ்ப்படிஞ்சு அடிமையாக நடக்கிறதுங்கிறது உங்ககிட்ட முடியாத காரியம். கள்ளங்கபடம் இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஆத்மார்த்தமா பழகிறவங்க கிட்ட எந்த ரகசியமும் இருக்காது. உங்களோட அன்பா பழகினா எதையுமே உங்ககிட்ட சாதிச்சுக்கலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்யற பண்பு கொண்ட நீங்க இந்த குணத்தால தான் அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. பெரும்பாலும் உற்சாகமாக செயல்படக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் தாமதமாக தான் அமையும். தனுசு ராசிக்காரங்க மேஷம், சிம்ம ராசிக்காரங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டா இல்வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்க மேலுமே உங்களுக்கு வாழ்க்கை துணை உங்களுடைய அறிவுரைகளை கேட்டு நடக்கிறது மூலமாக குடும்ப உறவை உங்களால் அரவணைச்சு கொண்டு போக முடியும். குருவை ராசிநாதனா கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு நீதி, நேர்மை, பண்பு மாதிரி நல்லொழுக்கம் இருக்கும். உயர் பதவி, அந்தஸ்து, செல்வாக்கு படிச்சவங்களோட நட்புங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும். உங்களுடைய கல்வி, அறிவு திறமையால உயர் பதவி, அரசாங்கத்தில் பெறக்கூடிய வாய்ப்பும் அதிகாரங்களோடையும் அந்தஸ்தோட இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மற்றவங்களோட குற்றங்கள், குணங்களை வெகு எளிதில் கண்டுகொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறதால எதிலுமே உங்களால சிறப்பாக செயலாற்ற முடியும். செல்வம், செல்வாக்கு பெற்று திகழக்கூடிய வாழ்க்கை அமையும். அதே மாதிரி அதிர்ஷ்டம் தேடி வரணும்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு நீங்க உங்க
வாழ்க்கையில் செஞ்சுட்டு வந்தால் நல்லது. வாராகி அம்மனை பஞ்சமி நாட்கள் வழிபட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும், காரிய வெற்றியும் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கை முழுவதும் எந்த மாதிரி பலனை பெற போறீங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.